ஸோ என்னன்னா எனக்கு வந்து அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால வந்து ஸ்ட்ரிங்கை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண முடியுமா? அப்படின்னா எஸ் வி கேன். ஓகேங்களா? கன்வெர்ட் ஓகேங்களா? str string into ஓகேங்களா? into integer int. ஓகே இன்டீஜர். ஸோ அந்த டெமோ வந்து பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து பேசிக்கான ஒரு விஷயம். எப்படி கன்வெர்ட் பண்றது, என்ன ஆட் பண்ணணும், இது எல்லாம் வந்து நம்ம வந்து பேஸ்லயே வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, ஸோ நீங்க இங்க சொன்னேன் இல்லையா நம்பர் டைப் டெமோ ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஃபார்மேட் இருக்கு. என்னால வந்துட்டு இதை வந்து ஆட் பண்ண முடியுமா? எனக்கு வந்திருக்கிறதே வந்து எனக்கு ஸ்ட்ரிங் தான். ஓகேங்களா? ஸோ இது என்ன மாதிரி சினாரியோல வரும் அப்படின்றத நான் சொல்றேன். ஜஸ்ட் ஐ காப்பி அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஓகேங்களா? ஸோ எனக்கு எந்த மாதிரி டைம்ல வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கா தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வெப்சைட்ல இருந்து ஒரு நம்பரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைம் அது வந்து உங்களுக்கு நம்பராகவே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வராது, ஸ்ட்ரிங்கா தான் ஆகும். ஓகே, தட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். அனதர் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸல்ல இருந்து நம்பர் காலமை ரீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பயும் அது வந்து என்னவா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஓகே அடிஷன் சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு கன்வெர்ட் இட் ஆஸ் இன்டீஜர். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 80ன்றது ஸ்ட்ரிங்ல இருக்கு அண்ட் ஆல்சோ 70ன்றதும் எனக்கு ஸ்ட்ரிங்ல இருக்கு. ஓகே, பட் ஐ வாண்ட் டு ஆட் தோஸ் நம்பர் டூ நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்ல இருக்கிறது எப்படி வந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட் மீ கோ திஸ் சேம் எக்ஸாம்பிள். ஓகே, கிளிக் ஆன் திஸ், மேக் இட் லார்ஜ். ஓகே, ஏன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஸோ இப்போ ஒரு சின்டெக்ஸ் லேர்ன் பண்ண போறீங்க. ஸோ ஆல்ரெடி என்ன ஃபார்மேட்ல இருக்கு? ஸ்ட்ரிங்ல இருக்கு. நவ் என்ன ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணணும்? இன்டீஜர் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் டைப் CINT. ஓகேங்களா? இட் மீன்ஸ் கன்வெர்ட் இன்டீஜர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓப்பன் பிராக்கெட். ஓகே, ஸோ இப்போ எதை நீங்க கன்வெர்ட் பண்ணணும்? தமிழ் மார்க்ஸ் வந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணணும். க்ளோஸ் பிராக்கெட். ஓகே, தென் அகெயின் இங்கிலீஷையும் கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? CINT. ஓகேங்களா? நீங்க CIN அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அது வந்து உங்களுக்கு பாப்அப்ல வந்துடும். ஓகே, தென் க்ளோஸ். தென் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. CINT வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்ல வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் CINT வந்து இங்கிலீஷை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஈவன் தோ ஐ ஹாவ் அ ஸ்ட்ரிங், பட் ஆனால் அந்த வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டல் மார்க்ஸ் வந்துட்டு ஏன் வந்து எரர் அடிக்குது அப்படின்னா இட்ஸ் ஸ்ட்ரிங்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை நான் இன்டீஜருக்கு மாத்திக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு என்னுடைய வேல்யூ, அதாவது சப்ளை பண்ணியிருக்க வேல்யூ என்ன வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரிங்ல இருக்கலாம். பட் என்னுடைய டோட்டல் நான் தான் டிசைட் பண்ணுவேன் என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா டைப்ல வந்து ஸ்டோர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து இங்க எரர் அடிக்குது. ஸோ இந்த எரருக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் டாட் டு ஸ்ட்ரிங். ஓகே, டாட் டு ஸ்ட்ரிங். ஃபைன். லெட் மீ debug and check it. ஸோ இப்போ பாருங்க, டோட்டல் மார்க்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ வரணும்? 150. ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டெமோ காட்டும் போது ஸ்ட்ரிங்கா இருந்தால் எப்படி வந்தது, ப்ளஸ் அடிஷன் பண்ணும்போது 80 + 70 வந்து அப்படியே வந்து கன்கேட்னேட் பண்ணி வந்தது. இப்போ நான் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால இட் ஷோஸ் 150. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இட்ஸ் ரைட்ஸ் 150.